பயிற்சி 8.3ல் 7ஆம் சம் பார்க்க போகிறோம். ஒரு இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடையிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்க. தேர்ட் ஒன், முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க. முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்க ஆகிய நிகழ்ச்சியின் நிகழ்தகவை காண்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பகடைன்னு கொடுத்துட்டாலே ரெண்டு பகடைக்கான கூறுவலியை எழுதணும். ஒரு பகடைக்கான கூறுவலி நமக்கு என்னன்னு தெரியும். 1லேருந்து 6 பகடையில், ஒரு பகடையில் 6 பக்கம் இருக்குது. 1 2 3 4 5 6. ரெண்டு பகடை அப்படிங்கும்போது 2 6 6. அப்போ 6 6 என்ன வரும்? 36. அந்த 6 பகடைக்கான கூறுவலி என்ன அப்படிங்கிறத எழுதணும். S = 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6லேருந்து 6, 6 வரைக்குள்ள இருக்கக்கூடிய கூறுவலிக்கான மொத்த வாய்ப்புகள், ரெண்டு பகடை உருட்டப்படும் போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் எழுதுதோம். அப்போது NF எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் 6 6ன்னு இருக்கும். மொத்தமாக 6 6 36. கூறுவலி என்னன்னு எழுதிக்கிடணும். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரோம்லெட்டரில் என்ன கேட்காங்க அப்படின்னா, இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு, ரெண்டு பகடையை உருட்டுதோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒரே மதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏ ஆனது இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. என்ன கொஸ்டினை கேட்காங்களோ அதை ஒரு லெட்டரை வச்சு எழுதிக்கிடுவோம். எழுதிக்கிட்டு ஏ = என்னென்னு எழுத போகிறோம். ரெண்டு பகடையிலையும் ஒரே மதிப்பு, ரெண்டுலேயுமே ஒரே வேல்யூ வரக்கூடியது என்னன்னு பாருங்கள். 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. அது என்னங்கிறத ஏல எழுதிக்குதோம். இப்போ மொத்தம் NF எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. NF = 6. நம்ம கொஸ்டினில் இரண்டு முகமதிப்புகளிலும் ஒரே மதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு இருக்காங்க. நிகழ்தகவு அப்படின்னாலே B கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். NF/NF. ஏயோட வேல்யூ 6, NF/S வேல்யூ 36. கேன்சல் பண்ணோம்னா 1 6 6 36 1/6. நெக்ஸ்ட் செகண்ட் ரோம்லெட். செகண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்னன்னு கேட்காங்க. அதே பின்னு எடுத்துக்கிட்டோம். இரண்டு முகமதிப்பையும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா பகா எண் கிடைக்கணும். நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முகமதிப்பு 1, 1. பகா எண்ணா ஓரன் 1. பெருக்கல் பலன் ரெண்டையும் பெருக்குனா பகா எண் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓரன் 1 வராது. அடுத்து பகா எண் 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓரன் 2, இது ஒரு பகா எண். அடுத்து ஓர்மும் 3, இதுவும் பகா எண். 4 பகு எண். 5 என்னது? பகா எண். ஓரன் 5. அடுத்து 6 வராது. 2 1 2, இது எதுவுமே வராது. அடுத்து 3 1 ஒரு 3 3. அடுத்து இது வரும் பாருங்க. 5 1 5. அப்போ மொத்த பகா எண்களின் எண்ணிக்கை என்னன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. அப்போ NF = 6. நம்மளுக்கு இதுக்கான என்னதான் கேட்காங்க? நிகழ்தகவு தான் கேட்காங்க. நிகழ்தகவுனாலே நமக்கு என்னன்னு தெரியும். B/B ஃபார்முலா என்னது? NF/NF. NF எவ்வளவு? 6. NF என்னது? 36. 1 6 6 6 36 1/6. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதை நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஏன்னு எடுத்தோம், செகண்ட் ஒன்று பின்னு எடுத்தோம், தேர்ட் ஒன்று சின்னு எடுக்க போகிறோம். சி ஆனது என்ன கேட்காங்கன்னா, முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக. இங்கே முகமதிப்போட பெருக்கல் பலன் பகா எண், இங்கே முகமதிப்புகளோட கூடுதல் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட போகிறோம். முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா ரெண்டையும் கூட்டம்னா பகா எண் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 1, 1. 1 கூட்டினா என்ன வரும்? 2. அடுத்தது 1, 2. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 1 2 கூட்டினோம்னா 1 + 2 3. அது ஒரு பகா எண். அடுத்து 1, 3ங்கும்போது 1 3 கூட்டினா 4 ஆயிரும், வராது. அடுத்து 1, 4ங்கிறது ஒரு பகா எண். 1 4 கூட்டினா 5. 1, 5 வராது. 1, 6. 1 6 கூட்டினா என்ன வரும்? 7. அது ஒரு பகா எண். முதல் இதில் இருக்கு. செகண்ட் ஒன்றில் 2,
6 ரோ இருக்கா, 6 ரோலையும் என்னென்ன வரும் வரிசைக்க பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். இங்கே 2,1 2,1 நம்ம கூட்டினோம், 2ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வரும் 3. இது ஒரு பகாயன். அடுத்தது எது வரும் 2,3 2,5 2ஐயும் கூட்டினா என்ன வரும் 7. அது ஒரு பகாயன். அடுத்து 3,1ங்கிறது 4 3,2ங்கிறது ஒரு பகாயன். 3 2ஐயும் கூட்டினா 5. அடுத்து 3,4 கூட்டினா என்ன வரும் 7. அடுத்து 4,1 4,3 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7. 5 7 3 2 வரக்கூடிய எண்கள் வந்து பகாயன்கள் அப்படின்னு சொல்லுதோம். 5,1 வராது, 5,2 8 9 10 11 5,6ங்கிறது என்னது ஒரு பகாயன் 11ங்கிறது. 6,1ங்கிறது ஒரு பகாயன். 6 + 1 என்னது 7. கூட்டி பாருங்க. 6 2 9 8 9 10 11 6,5. இப்போ மொத்தம் எத்தனை பகாயன்கள் வந்து கூட்டும் போது முகமதிப்புகளோட கூடுதல் பகாயனாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்னென்ன இருக்குன்னு கூர்வழியை பார்த்து எழுதியாச்சு. அப்போ ஏன்னா சி வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மொத்தம் எத்தனை ஜோடி இருக்கு 15 ஜோடி இருக்கு. அப்போ இதுக்கான நிகழ்தகவு அப்படிங்கும்போது B of C = N of C by N of S. N of C எவ்வளவு 15 15/36. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம் டின்னு எடுக்க போகிறோம். ஃபோர்த் ஒன் என்ன கேட்காங்க, டி ஆனது முகமதிப்புகளின் கூடுதல் 1 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. டி ஆனது முகமதிப்புகளின் கூடுதல் 1 கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. டியில் வந்து முகமதிப்பின் கூடுதல் முதல் நம்பரே என்னது 1,1 1 கூட்டினா வரும் 2. கிடைக்கக்கூடிய கூடுதல் எல்லாமே 2க்கு மேலே தான் இருக்கும், 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது இயலா நிகழ்ச்சி. இது வந்து என்னதான் இருக்கும் எம்டி செட், அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அப்போ இதோட நிகழ்தகவு B of Dங்கிறது என்னது 0. இயலா நிகழ்ச்சியோட நிகழ்தகவு நமக்கு என்னன்னு தெரியும் 0.